வணக்கம். எனது ஜோதிட பிரியர்களே, நண்பர்களே, வாடிக்கையாளர்களே மற்றும் மாணவர்களே. நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். நிறைய நாள் வீடியோ போடலை, தொடர்ச்சியாக கொஞ்சம் அப்படியே இருந்துட்டான். இப்போ கொஞ்சம் டெய்லி வீடியோ போடுறோம். உண்மையிலே உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். ஏன்னா நிறைய அரைகுறை அறிவுடன் நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போடுவதாகவும், பல்வேறு நிலையில் மக்களை பயமுறுத்திக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்கிறதாகவும் தான் எனக்கு சொல்கிறாங்க எல்லாருமே. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேள்வியாக போடலாம். உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லலாம், நல்ல மனிதர்கள் உங்கள் சொல்லை கேட்குறவங்களுக்கும் சொல்லி நீங்கள் வினாக்களை போடலாம். பதில் சொல்கிறேன். அஸ்ட்ராலஜியில் என்ன இருக்குது, அந்த பதில் தான். இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு நண்பர். கோள் தன் ராசிக்கு 12இல் இருந்தால் அந்த பாவம் வேலை செய்யுமா செய்யாதா? வேலை செய்யாதுன்னு சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்னு. பாவாத் பாவம் மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் 9ஆம் பாவத்தில் இருக்குன்னா அதனுடைய 8ஆம் பாவம் ஆதிபத்தியத்தை வேலை செய்யாதுன்னு சொன்னால் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அது கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரங்களை கொடுக்கக்கூடிய இடம். கஷ்டங்கள், நஷ்டங்கள், வருத்தங்கள், அவமானங்கள், கொலைகள், தற்கொலைகள், வீண் சங்கடங்கள், வெட்டியாக போகுதல், மனக்குழப்பங்கள் எல்லாத்தையும் தர்ற இடம். அப்படி சொன்னால் பரவாயில்ல. 4ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய செவ்வாய் மகரம், அதாவது லக்னம் துலா லக்னத்துக்கு, அவர் 5ல் நின்றுக்கிட்டு 4ஆம் பாவத்தை வேலை செய்ய மாட்டாருன்னு சொன்னால் அப்போ யார் சுகம் தருவா? அந்த தசாபுத்தி காலங்களில் வேலை செய்ய மாட்டார்னா, இது நான் நிறைய தடவை இதை கேட்டிருக்கேன். பட் நாங்கள் இந்த இதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. இது நிறைய விஷயத்தை நம்மளை கொன்றும் பலனை கண்டுபிடிக்க முடியாது. சுலபமாக பலன் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்குது. அது 8ஆம் ராசிக்கு 12இல் நிற்கிது, 2ல் நிற்கிது, 12ல் நிற்கிது. இப்போ 8க்கு 12ல் நிற்கிது. செவ்வாயை நான் 9ல் வச்சு சொன்னேன், அவன் 8ஆம் பாவம் ஆதிபத்தியத்தை செய்ய மாட்டானேன். சரி, அதே செவ்வாய் 7ல் இருக்கிறான். அதாவது மேஷ லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் துலாத்தில், 8ஆம் பாவத்துக்கு அது 12ஆம் பாவம். அப்போ 8ஆம் பாவம் வேலை செய்யாதான்? அவர் கேட்குறது அதுதான். ஒரு கோள் தன் ராசிக்கு 12ல் இருந்தால், இங்கே தான் நமக்கு குழப்பமெல்லாம் வருது. அப்படி அல்ல. அந்தந்த பாவத்துக்கு அந்தந்த கோள்கள் பாவத்தில் இருக்கும். அந்த பாவத்தை அந்த கோள் இயக்குமா? தன்னுடைய 1 8ஆம் பாவத்தை 7ல் இருக்க செவ்வாய் 1 8 தான் இயக்குமான்னா, இந்த 1ஆம் பாவம் மேசத்திலையும் இந்த 8ஆம் பாவம் விருச்சிகத்திலையும் கோள்கள் இல்லாமல் இந்த துலாத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் சித்திரை நட்சத்திரத்தில் இருந்தால்தான் அது இயக்கும். ராகு நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த பாவத்தை அது இயக்காது. அதே மாதிரி குரு நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த பாவத்தை இயக்காது. ஏன் சார்? இவனுடைய நட்சத்திரத்தில் யாராவது இருந்துட்டாங்கன்னா அவங்க தான் அதை இயக்குவாங்க. இவனுடைய நட்சத்திரத்தில் யாருமே இல்லை, இவன் மட்டும்தான் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கான். ஆனால் அங்கே 1ஆம் பாவத்தில் 8ஆம் பாவத்துலேயும் கோள்கள் இருந்தாலும் அவங்க வாடகைக்கு போயிட்டாங்க. அவங்க எப்படி இயக்குவாங்க? அவங்களும் இயக்க முடியாது. அப்போ செவ்வாய் எப்போ இயக்கும்? அது துலாத்தில் இருந்தாலும் 1 8 அது இயக்க தான் செய்யும். அது எப்படி இயங்காமல் போகும்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது இந்த பாவத்துக்காக இடையில வந்த செருகள். எத்தனையோ விஷயங்கள் இடையில என்னென்னமோ வந்திருக்கு. நீங்கள் பலன்களை சொல்லி பாருங்கள், பலன்களை கண்டுபிடிச்சி பாருங்கள், அப்புறமேல் உங்களுக்கு புரியும். ஏன்னா எங்ககிட்ட அனுபவ ஜோதிடம்ங்கிறத நாங்கள்லாம் வகுப்பு எடுக்கிறோம், பெரிய வகுப்பாக எடுக்கிறோம், எத்தனையோ விஷயங்களை சொல்கிறோம். அடிப்படையை உடைக்காம தான் போவோம்.
ஏன்னா அவன் பாட்டுக்கு வழியில் போவான். அழகாக போய் அந்த இடத்த பிடிச்சிருவாங்க. எங்கள் மேடம் கேட்டாங்க, எனக்கு லக்னத்தில் புதன் பாவ ரீதியாக 12ல் இருக்குது, ஆனால் புதன் தசை நான் நல்லா தானே இருந்தேன்னாங்க. அதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டு கார்த்தி அழகாக விளக்கம் கொடுக்குறாரு. அவங்கவுங்க விளக்கம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக விளக்கம் கொடுப்பாங்க. நல்லா இருந்ததுக்கு என்ன காரணம்? அது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கணும். எந்த வகையில் நம்ம பலன் எடுக்கணுன்றது ஒன்று இருக்கு இல்லையா? இதில் எல்லாம் அப்படி ஒன்றும் எனக்கு உடன்பாடு இல்லை. அடுத்தது 7ல் சனி செவ்வாய் சார். நாங்கள் விவாகரத்தான பொண்ணை கல்யாணம் பண்ணுறதா, இல்லை விதவையை கல்யாணம் பண்ணுறதா, யாரை கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. சத்தியமாக 7ல் சனி செவ்வாய்ங்க நீங்கள் ஒரு விதவையை தான் கல்யாணம் பண்ணணும், அல்லது ஒரு விவாகரத்தான பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் ஜோதிட சாத்திரத்தில் சொல்லவே இல்லை. ஜோதிட சாத்திரத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 7ல் செவ்வாய் சனி சோரம் போனவங்களாக இருந்தாலும், அல்லது வயதானவர்களாக இருந்தாலும், அல்லது இளவயதான ஆள்களாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும், உங்களுக்கு நேரானவங்களாக இருந்தாலும் அல்லது மாறுபட்ட அமைப்புகளாக இருந்தாலும் திருமணம் செய்யலாம். இவர் என்ன கேட்குறார், சார் இந்த ஊனர்கள், கூனர்கள், குருடர்கள் இந்த மாதிரி இருப்பாங்களே அவங்கள திருமணம் செய்யலாமணும். சார் 7ல் செவ்வாய் சனி உள்ளவங்க எத்தனை கோடி பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஊனர்களையும், கூனர்களையும், விதவைகளையும், விவாகரத்துகளையுமா திருமணம் பண்ணுறாங்க? அப்படியெல்லாம் கிடையாது சார். யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். ஆனால் அந்த செவ்வாய் சனிக்கு உண்டான தோஷத்தில் உங்கள் மனைவியை அமைத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் சனி உடல் ஊனத்தை தான் தரணும், அல்லது விவாகரத்து தரணும், அல்லது விதவை கோலத்தை தரணும், அல்லது 2ஆம் திருமணத்தை தரணும், அல்லது 4ஆம் திருமணத்தை தரணுன்றலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதெல்லாம் நாமளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். 7ல் செவ்வாய் இருக்குது, அவங்க கொஞ்சம் வேகமானவர்கள், மூர்க்க குணமுடையவர்கள். 7ல் சனி இருக்குது, அவர்கள் ஒரு தாமதமாக செயல்படக்கூடியவர்கள், அதே சமயத்தில் அவர்கள் இஷ்டம் போல் செயல்படுபவர்கள். இந்த குணம் உள்ளவங்களுக்கு என்ன வரும்? அந்த தோஷம் வரும். அந்த தோஷம் சம்மந்தப்பட்ட மனைவி வரும். நாம் அதை அனுபவிச்சு தான் ஆகணுங்கிற அடிப்படையில் நாம் இது எதுக்கு இன்னொரு தோஷமாக இருக்கிற பொண்ணவே திருமணம் செய்வோம் அப்படின்னா, அது உங்களுடைய விருப்பம். அதில் எல்லாம் ஒன்று சாத்திரம் என்ன சொல்லும்? 7ல் செவ்வாய் சனி, செவ்வாய் இருப்பதால் ஒரு முரட்டு குணமும் அல்லது அவசர புத்தியும், சனி இருப்பதால் ஒரு தாமதமாக தான் நினைத்தது போல் செயல்படக்கூடிய அமைப்பும் தான் சொல்லும். மீதியெல்லாம் நீங்களாக வச்சுக்கிறது தான். அதை பற்றி ஒன்றும் ஜோதிட சாத்திரத்தில் விரிவாக பேச வேண்டியதில்லை. அது உங்கள் விருப்பம். யாரை வேணாலும் திருமணம் செய்யலாம். நாயகன்ற ஒரு சினிமாவில் கதாநாயகன் யாரை கல்யாணம் பண்ணுறார், அதையும் நம்ம பார்க்கணும்ல. 6, 8, 12 கோள் இல்லாமல், 6, 8, 12ல் கோள் இல்லாமல் அதன் திசாபுத்திகள் நடந்தால் எந்த பலன் நடக்கும் அப்படின்னு கேட்குறார். 6, 8, 12ல் கோள்கள் இல்லை. ரொம்ப நல்லது. 6, 8, 12 கூடையனுடைய அந்த தசாக்கள் என்ன பலன் தரும்னா, அந்த 6, 8, 12 கூடிய அந்த சுயத்தன்மையில் தன்னுடைய வீட்டில் கோள்கள் இல்லைன்னா தானே அந்த பாவத்தை இயக்கக்கூடிய தன்மையை அது ஆட்டோமேட்டிக்காக வருது. பட் அது இருக்கிற பாவம் என்ன, அந்த பாவத்தின் அமைப்புகளெல்லாம் அது செயல்படுத்திட்டு தான் இந்த 6, 8, 12க்கு வருமே தவிர தொடக்கத்திலேயே 6, 8, 12 அது வேலை செய்யாது. அது ஒரு பாவம் நல்ல பாவத்தில் இருக்குல்ல. 6, 8, 12 இல்லைன்னா அது நல்ல பாவத்தில் தானே இருக்கணும். அந்த நல்ல பாவத்தின் செயல்களை செயல்படுத்திக்கிட்டே தான் இந்த 6, 8, 12 சேர்த்து செயல்படுத்தும். ஒரு கோள் எப்போவுமே எத்தனை பாவம் தொடர்பு இருக்கோ அத்தனை பாவத்தையுமே டெய்லி அதை மொத்தத்தையும் செயல்பட்டால் தான் அதனுடைய செயலாக்கம். கொஞ்ச நாள் 3ஆம் பாவம், அடுத்த நாள் 6ஆம் பாவம் அப்படிங்கிறதா. ஒரு பாதி ஒரு திசை 3ஆம் பாவம், பாதி திசை 6ஆம் பாவம், அதெல்லாம் போயிங்க. அப்படியெல்லாம் அது சயின்ஸே கிடையாதுங்க. 2 ஆதிபத்தியமும் அப்போவே வேலை செய்யணும். அப்படியே தான் அது வேலை செஞ்சுட்டு வரணும். அதுக்கு பேர் தான் ஜோதிடம், அதுக்கு பேர் தான் உண்மை. நம்ம அதிலிருந்து மறந்துடக்கூடாது. எனவே இதுவே போதும் உங்களுக்கு அழகாக நீங்கள் உங்களுடைய பயணத்தில் போகிறதுக்கு. இந்த 3 கேள்விகளுக்கும் இனி பின்னாடி வர்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேன்.
நாளைக்கு சொல்கிறேன். நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோ போட போட நீங்களும் உங்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்தால் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோக்கள் வரும். நன்றிங்க.